ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் சோமர்டன் கடற்கரையில் ஒரு ஆணோட சடலம் ஒன்று கிடக்குது. அந்த ஆணோட சடலம் எப்படி அங்கே வந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1948ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் சோமர்டன் அப்படிங்கிற ஒரு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட சடலம் வந்து கிடக்கு. அந்த சடலம் பார்த்தீங்கன்னா நல்லா கோட் சூட் போட்டுட்டும் நல்லா மெருகேற்றியே நல்லா பாலிஷ் பண்ண ஷூ போட்டுட்டும் நல்லா வாட்ட சாட்டமாக ஒரு ஆள் கிடக்கிறாரு. அவர் எப்படி இறந்துருக்காரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியலை. உடனே அங்கே இருக்க காவல்துறை பார்த்திங்கன்னா அந்த சடலத்தை பார்த்திங்கன்னா கைப்பற்றி அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை அவருக்கு மாரடைப்பு வந்து இறந்துருக்கலாம், இல்லை சப்போஸ் அவர் பார்த்திங்கன்னா விஷம் குடிச்சு ஏதாவது பாய்சன் குடிச்சு இறந்துருக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் அவருக்கு வந்து ரிப்போர்ட் படி அவருக்கு எந்த விதமான ஹார்ட் அட்டாக்கும் இல்லை, அவர் எந்த விதமான பாய்சனும் சாப்பிடல அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வழியாக அவங்களுக்கு தெரிய வருது. பிறகு அப்படி தான் அவர் எப்படி தான் அவர் இறந்துருப்பார் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு மிகவும் மர்மமாகவே இருந்திருக்கு. அங்கே இருக்க அதிகாரிகள் அவர் உடம்புல ஏமா சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.